அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, பல வருடங்களாக அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையாகவே இருக்குதா, குடும்பத்தில் பிரச்சனை தீராம தொடர்ந்து கொண்டே இருப்பவங்களுக்கு சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு பரிகார தலம் தாங்க இந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துல வீற்றில் இருக்கக்கூடிய லிங்கம் என்ன, இந்த லிங்கத்துக்கு சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இந்த கோவிலில் சென்று வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் நினைச்சீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆலயங்க. இந்த ஆலயத்துல நீங்க வேண்டினாலே போதும், உங்களுடைய பிரச்சனை அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைத்திடுங்க. இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அபிராமேஸ்வரர் அழகிய நாதர்னு சொல்லுவாங்க. இந்த தலத்துல வீற்றிருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா முத்தாம்பிகை அழகிய நாயகன்னு அழைப்பாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பதிகத்துல இரண்டும், திருஞான சம்பந்தர் பதிகத்துல சுந்தருடைய பதிகத்துல பார்த்தீங்கன்னா ஒண்ணுன்னு, மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயமே 5 பதிகங்களை கொண்ட சிறப்பான ஒரு ஆலயம் தாங்க இது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல பசுக்கள் கொம்பு இல்லாம தான் படைக்கப்பட்டு இருந்தது இருக்குதுங்க. தெய்வ பசுவாகிய காமதேவனு பார்த்தீங்கன்னா மற்ற ஆதி நிறைகளையும் தங்களை அழிக்க வரக்கூடிய சிங்கம் புலி போன்ற மிருகங்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி நந்தி தேவரிடம் முறையிட்டு இருக்காங்களாம். நந்தி தேவரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் நியாயமாக இருந்ததால பம்பை நதிக்கரையில இருக்கக்கூடிய வன்னி வனத்துல சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கக்கூடிய இந்த அபிராமேஸ்வரர் என்ற பெயருடைய சிவபெருமானை வணங்கி வழிபடும்படி சொல்லியிருக்காரு. அந்த ஆணிரைகளும் பார்த்தீங்கன்னா பல நாள் அந்த இடத்திற்கு சென்று தவம் செய்து கொம்புகளை பெற்றிருக்காங்க. அதே போல சிறப்பு வாய்ந்த ஒரு சிவலிங்க வழிபாடு தாங்க இந்த கோவில்ல நடந்து வருது. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா ஆக்கள் பூஜித்த காரணத்தால தான் இந்த தலத்துக்கு ஆமத்தூர்னு பெயர் வந்திருக்குதுங்க. இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா தலத்தை யார் புகழ்ந்து பேசினாலுமே, மற்றவர்களை புகழ நீங்க கேட்டாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா தலா மூர்த்தி தீத்தனு மூற்றிலுமே சிறப்பான பண்புகளை கொண்டு இருக்குதுங்க. இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா தனி சிறப்புனா இங்கு அமைந்திருக்கக்கூடிய திருவட்டப்பாறை தான். இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்துல இந்த தலத்துல தாங்க சகோதரர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. பெற்றோர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேரும் குடும்ப சொத்தை அண்ணன் விற்று தங்கம் வைரமாக மாற்றி கொண்டிருக்கான். தங்கம் வைரத்தை ஒரு கைத்தடியில தாங்க மறைத்து வைத்து தன்னுடனே வைத்து கொண்டே இருந்திருக்கான் அந்த அண்ணனுமே. அப்பாவியான தம்பி பார்த்தீங்கன்னா அண்ணனால தான் ஏமாற்றப்பட்டதாக ஊர் பொதுமக்களிடம் பார்த்தீங்கன்னா முறையிட்டு இருக்கானா. அவர்கள் அண்ணனிடம் நியாயம் கேட்கவே பார்த்தீங்கன்னா தம்பியின் சொத்து எதுவும் என்னிடம் இல்லைன்னு சாதித்திருக்கான். இறுதியில சத்திய பாறைன்னு சொல்லக்கூடிய இந்த திருவட்டு பாறையில அண்ணன் சத்தியம் செய்யும்படி ஊர் பொதுமக்கள் தீர்மானித்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நயவஞ்சக கொண்ட அண்ணனுமே வட்டப்பாறை முன்பு சத்தியம் செய்வதற்கு முன்னாடி வந்திருக்கான். தங்கம் வைரத்தை மறைத்திருந்த அந்த தடியை தாங்க தம்பியிடம் கொடுத்துட்டு, இதை நீ வைத்திரு, நான் சத்தியம் செய்த பிறகு முன்னிடருந்து நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். பிறகு பார்த்தீங்கன்னா கைத்தடியை தம்பியும் வாங்கி கொண்டிருக்கான். பிறகு அண்ணன் பார்த்தீங்கன்னா வட்டப்பாறை முன்னாடி போய் தம்பியின் சொத்து எதுவும் இல்லைன்னு, என்னிடம் அவனிடம் உள்ளது என்கிட்ட இருக்காதுன்னு சத்தியம் செய்து வந்திருக்கான். வட்டப்பாறை முன்னாடியே அண்ணன் சொன்ன சத்திய உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊர் பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா கலைந்து சென்றிருக்காங்க. இதனால தம்பியோ ரொம்பவே மனவேதனை அடைந்து அந்த தளத்தில் இருக்கக்கூடிய அபிராமேஸ்வரரை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, இப்படி ஏமாற்றி விட்டாயேனே ரொம்ப அழுது புலம்ப தொடங்கியிருக்கான். அண்ணனுமே பார்த்தீங்கன்னா ஆலயத்திலிருந்து சற்று தொலைவு சென்ற பின்னாடியே வட்டப்பாறை முன்னாடியே போய் சத்தியம் செய்ததால இறைவன் தண்டிப்பாருன்னு சொன்னியேனே, ஒன்றும் ஆகவில்லைன்னு சொல்லிட்டு ஏளனமா பார்த்து தம்பியை பார்த்து ரொம்பவே சிரிச்சிருக்காங்க. கோபம் கொண்ட இறைவன் தாங்க இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சிவனார் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கருணாக வடிவம் கொண்டு இறைவனை பார்த்தீங்கன்னா உருவெடுத்து அண்ணனுடைய தீண்டியதால அவனுமே மறுநொடியில இறந்து போயிருக்கான். அப்படி அவனை தீண்டிய நாகத்தின் தலைப்பாகம் பார்த்தீங்கன்னா
இன்றுமே இந்த ஆலயத்துல நாகாத்தம்மன் பெயரோடு இந்த தலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர் தாங்க தும்பூர் இந்த அருள்பாலித்து வருது. மேலும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நாகத்தினுடைய வால் பகுதி இத்தலத்துல இருக்கக்கூடிய இறைவி முத்தாம்பிகையின் மீது மார்பு பகுதியை அலங்கரித்து வருதுங்க. இதனை தரிசிக்க விரும்புனீங்கன்னா சிவாச்சாரியிடம் கேட்டுக்கொண்டு நேரில் நீங்க பார்க்கலாங்க. அம்பாளுக்கு நீங்க அலங்காரம் செய்யப்பட்ட வெள்ளி கவசத்திலும் சர்ப்பத்தில் வாள் செதுக்கப்பட்டு இருக்குதுங்க. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையுங்க. இப்படி புகழ்வாய்ந்த இந்த ஒரு ஆலயத்துல இருக்கக்கூடிய திருவட்டப்பாறை லிங்கேஸ்வரரை தரிசித்து நீங்க வழிபட்டு வருவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தீராத சிக்கல், பங்காளி இடையே ஏற்படக்கூடிய சொத்து சம்பந்தமான வழக்குகளுக்கு உங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைத்திடுங்க. அம்பிகை சன்னதியில பிரகாரத்தை சுற்றி நீங்க தென்புறமாக இருக்கக்கூடிய வட்டப்பாறைக்கு அருகே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கம் தாங்க ராமாயண காலத்துல வாலியை கொள்வதற்கு முன்னாடியே ராமபிரானும் சுக்கிரமனும் பார்த்தீங்கன்னா அனுமன் சான்றாக நட்பு கொண்ட போது இந்த வட்டப்பாறை முன்னாடி உடன்பாடு செய்து கொண்டதாகவும் நாம தெரிந்துக்கலாங்க. மேலும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லோரும் வட்டப்பாறையின் மீது கை வைத்து சத்தியம் செய்து தங்களுடைய வழக்குகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வழக்கமும் இருக்குது. இந்த வட்டப்பாறை பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சன்னதி தாங்க. இதன் முன்னாடி போய் சொல்வோர்கள் மீளாத துன்பத்துக்கு ஆளாகவன்னு ஐதீகமாக இந்த கோவில்ல நம்புறாங்க. இந்த கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இரவி கோவிலோ இறைவன் கோவிலோ தனித்தனியே அமைந்திருக்குதுங்க. சாலையினுடைய இருபுறத்திலோ எதிரெதிர் கோபுரங்களாக தான் இருக்குது. இறைவன் கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா 7 நிலைகளை கொண்ட கிழக்கு நோக்கி நல்ல சுற்று மதிலுடன் காட்சியளிக்குங்க. அம்பாளுடைய கோவில் பார்த்தீங்கன்னா சற்று உயரம் குறைவாக 5 நிலை கோபுரங்களுடன் மேற்கு நோக்கி அமைந்திருக்கு. சுவாமி கோவில் ராஜகோபுரம் வழியே நீங்க உள்ளே நுழைந்தீங்கன்னா ராஜகோபுரம் வழியே உள்ளே போகும்போது எதிரே பெரிய சுதை நந்தி நீங்க தரிசிக்கலாம். இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயம் 2 பிரகாரங்களாக அமைந்தாலுமே அச்சுதாராயன்னு சொல்லக்கூடிய இந்த ஆலய திருப்பணி செய்தவர்கள் தாங்க முதன்மையானவராக இருந்து வந்திருக்காரு. அவரின் சிலை பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரத்துல நீங்க வடகிழக்கு மூலையில நீங்க பார்க்கலாம். மேலும் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா தனி கோவிலாக சித்தி விநாயக சன்னதி மற்றும் சண்முகர் சன்னதியும் அமைந்திருக்கு. ஈசான்ய லிங்கேஸ்வரை தரிசிப்பது சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வளம் முடித்து நீங்க சித்தி விநாயகர் சன்னதி அருகே போனீங்கன்னா படிகள் ஏறி உள்பிரகாரத்தை நீங்க அடையலாங்க. நேரே தெற்கு நோக்கிய நடராச சபையும் இங்கு அமைஞ்சிருக்கு. உள்பிரகார சுற்றில 63 மூவரும் கால பைரவர்னே தேவ கோஷ்டத்துல சனகாதி முனிவர்களும் தட்சிணாமூர்த்தி சப்த மாதர்கள் சிவ பூஜை செய்த பார்த்தீங்கன்னா முனிவர்கள் விநாயகர் ஆகியவரை நீங்க தரிசிக்கலாங்க. கருவறை பார்த்தீங்கன்னா இந்த கோவில அகழி போன்று அமைந்திருக்காங்க. மூலவர் வாயில்ல இருபுறங்களும் துவார பாலகர்கள் வண்ண சுதையில நீங்க பார்க்கலாம். இந்த கோவில்ல அபிராமேஸ்வரர் என்றும் அழகிய நாதர்னு இந்த தலத்துல இருக்கக்கூடிய இறைவன் வணங்கப்படுறாரு. இந்த தலத்துல இருக்கக்கூடிய இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தி தாங்க. பசுக்கள் பூஜை செய்ததின் அடையாளமாக என்றுமே பார்த்தீங்கன்னா சுயம்பலிங்கத்து மேல சந்திரனுடைய பிறை போல் வளைந்து பசுவின் கால் குழம்பி சுவடு தென்படுங்க. இறைவனுடைய சற்று இடதுபுறமாக சாய்ந்தேதான் நீங்க பார்க்கலாம். இந்த கோவில்ல 2ஆம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ராமர் முருகர் திருமகள் ஆகிய சன்னதிகள் இருக்குதுங்க. மதங்க முனிவரால் உருவாக்க பெற்ற தீர்த்தமோ ஆலயத்துல உள்ளே அமைந்திருக்குதுங்க. இதுல நீராடாமல் பார்த்தீங்கன்னா தலையில தெளித்து கொண்டா சிவபுண்ணியம் நிச்சயம் உங்களுக்கு கிட்டிடுங்க. மேலும் இந்த ஆலயத்துக்கு எதிரே தாங்க அம்பாளுடைய கோபுர வழியில் வழியாக நீங்க உள்ளே சென்றீங்கன்னா கொடிமரம் பலிபீடம் பார்த்தீங்கன்னா சிம்மம் ஆகியவற்றை நீங்க வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்துல சன்னதிகளானா இங்க எதுவும் இருக்காது. உள்வாயில் இருபுறமும் வண்ண சுதையால் அமைந்த துவார பாலகர்களுடைய உருவங்களை நீங்க பார்க்கலாம். அம்பாள் முத்தாம்பிகை மேற்கு நோக்கி அருக்காட்சி அளிக்கிறாங்க. இந்த அம்பாள் ஒரு தீராத வரப்பிரசாதின்னு சொல்லலாம். அம்பாள் சன்னதிக்குள்ள நுழையும் போதே வலதுபுறம் பார்த்தீங்கன்னா மூளையில வட்டப்பாறை சன்னதி அம்பாளுடைய சத்திய ரூபமாக இருக்குதுங்க. தற்போது இந்த சன்னதியில சிவலிங்கமும் அமைத்திருக்காங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தீராத சிக்கல்களை நீங்க தீர்க்க நினைத்தீங்கன்னா இத்தல இறைவனை ஒரு முறை தரிசித்து வாருங்க. நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்ல வழி பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கும் நீண்ட நாட்களாக
இந்தாவது குடும்ப பிரச்சனை இருந்தா மறக்காம இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.